ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். லோகேஷ் வெங்கடேஷன். தூத்துக்குடியில் இருக்க ஒரு டவுன்லேருந்து வரேன். ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதை எல்லோரும் இருக்கிற மாதிரி அந்த தான் ஒரு கோல். வீட்டில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உன்னை எங்கேயே அனுப்பிடுவோம்னா, அப்போ வந்து எனக்கு டென்மார்க் வந்து லைஃப் சயின்ஸ் செக்டாருக்கு ரொம்ப சூட்டபுளாக தெரிஞ்சது. ஆக்சுவலாக பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 2 கான்டினென்ட்ஸை கம்பேர் பண்ணியிருக்கீங்க, யூரோப்பில் ப்ளஸ் ஆஸ்திரேலியாவில். டென்மார்க்குக்கு கிடைச்சா போவோம், அப்படி இல்லைன்னா நம்ம பேசாமல் வேலையை பார்த்துட்டு இங்கேயே அப்படி இருந்துருவோம். இழுத்தா மழை போனால் இப்போ காஸ்ட் ஆஃப் இதுக்கு வரும். இப்போ ஸ்காலர்ஷிப் இல்லை அப்படின்னா எவ்வளோ செலவாகும் உங்கள் ப்ரோக்ராம்? நிறையவே செலவாகும். எனக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, அதாவது இந்த மாதிரி இவன் பண்ணுற ஒரு ஆள் இருக்காருன்னு எனக்கு நான் உங்கள் மூலமாக புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் பிப்ரவரியில் வந்தேன். எங்கள் அப்பா வந்து வளர்ற புள்ளடா நீ நல்லா ஒரு சைஸ் பெருசாக போடுறா, நல்லா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்கிறத கேட்டு டென்மார்க்கு போகிறேன். மொத்த காற்றும் உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ஜூ 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 ஏன்னா இது நீங்கள் எந்தெந்த மாதிரி பொருள்லாம் வந்து ப்ரைஸை வச்சு வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்கீங்க? வந்து ரேட்டை பார்த்துட்டு எதையுமே வாங்காமல் இருந்தாலும் தான் நான். வெல்கம் டு அருண் அண்ட் டென்மார்க் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம ஃபீச்சர் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் வந்து லோகேஷ். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் who has found a new job in Novo Nordisk Engineering. அவரோட ஜேர்னியை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த மொத்த பாட்காஸ்ட் வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். நம்பர் 1 வில் பி அவர் ஏன் டென்மார்க்கை செலக்ட் பண்ணார், டென்மார்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணார், டென்மார்க் வரதுக்கான ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன மாதிரிலாம் பிளான் பண்ணார், இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆகும்னு சொல்லி இது எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக பேசணும். முக்கியமாக இந்த பாட்காஸ்டில் அவரோட ஜேர்னி டு ஃபைண்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க்கிங் ஃபார் Novo Nordisk Engineering, இது எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி a lot of facts and his experience. So watch until the very end of this podcast. உங்களுக்கு டெஃபினட்டாக if you're a student willing to plan to do a masters in Denmark இல்லை finding a job in Denmark, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். And enjoy the rest of the show. ஸோ லோகேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த ஷோ. இந்த சேனலில் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹூ வாஸ் ட்ரான்ஸேஷன் டு ஒர்க் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். உங்களை பற்றி ஒரு குட்டி கதை, நீங்கள் எங்கேருந்து வரீங்க எப்படின்னு சொல்லி நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் உங்களை பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. நான் லோகேஷ் வெங்கடேஷன். கோவில்பட்டின்னு சொல்லி ஒரு தூத்துக்குடியில் இருக்க ஒரு டவுன்லேருந்து வரேன். ஓகே. இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கோப்பன்ஹேகனில் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறேன், மேஜரிங் இன் பயோசொல்யூஷன்ஸ், கேலன்போகுன்ற ஒரு ஊரில் இருக்கிற கேம்பஸில். எப்படி டென்மார்க் அப்படின்றது எப்போ உங்களுக்கு, நீங்கள் முதல்ல இந்தியாவில் இருக்கும்போது சென்னையில் இருக்க அந்த கோயம்பேட்டில் இருக்கும்போது நீங்கள் பிளான் பண்ணிங்களா இல்லை இட் ஹேப்பன்டா உங்களுக்கு? அப்படி இல்லை, நான் படித்து முடிக்கிறப்போ வந்து அப்போ இருந்த கோல் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதை எல்லோரும் இருக்கிற மாதிரி அந்த தான் ஒரு கோல். பட் அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைனல் இயர் முடித்த உடனே கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. இப்போ நான் ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரின் போகிறதுக்காக போகக்கூடாது, அங்கே போனால் அந்த படிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், ப்ளஸ் நான் எதாவது கற்றுக்கணும், ப்ளஸ் வேலை கிடைக்கணுன்றது தான் அப்போதைக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எனக்கு வேலை கிடைச்சா தான் அதை என்னால் வந்து கட்ட முடியும் திருப்பி. ஸோ எங்கள் அப்பாவால் கட்ட முடியாது, ஸோ நான் தான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது திருப்பி கட்டுறதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என் கசின் ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. அப்போ அவங்க மூலிமா வந்து அங்கே ஃபுட் சயின்ஸ் செக்டார் பற்றி எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண உடனே அங்கே நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அங்கே கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் கிடைச்ச உடனே அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபுட் சயின்ஸுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு 1 இயருக்கு 2023 ஜூனில் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கடுத்து நான் பேச சரி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ப்ராசஸ்லாம் பண்ணேன். பட் அங்கே வந்து விசா ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், உங்கள் அப்பாவுக்கு வந்து இவ்வளோ சொத்து இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ரூட்டினிட்டி இருந்துச்சு. அது என்னால் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அவ்வளோ அமௌண்ட் என்னால் அக்கௌண்ட்டில் வச்சுக்க முடியல. ஸோ அதுக்கேற்ற சோர்ஸ் ஆஃப் இன்கமும் எங்கிட்ட கிடையாது, எங்கள் அப்பா தான் சோல் ஏர்னர். ஸோ அப்போ தான் வந்து நான் சரி வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அப்போ வந்து என் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம் பட் கிடைக்கல. அப்போ கிடைக்காதப்போ வந்து நம்ம அதாவது நம்ம நினச்சதை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் Jan 1 month எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தேன். சரி வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்போது நான் வந்து பிப்ரவரியில் வந்து சென்னையில் ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து
இது வந்து எப்போ நடந்ததுன்னா பிப்ரவரியில் நடந்தது. டிசம்பரில் வந்து நான் போக முடியாதுன்னு தோணுச்சு. அப்போ தான் வந்து வீட்டில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து சரி இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு போக முடியலையே அப்படின்றனால உன்னை அவங்களோட மென்டாலிட்டின்னா எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்றனா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உன்னை எங்கேயா அனுப்பிடுறோம்னா. பட் எனக்கு அந்த கான்சியஸ்னஸ் வந்து நம்ம போனால் அங்கே இடத்துல வேலை கிடைக்கணும், ப்ளஸ் அந்த நான் படிக்க போகிற படிப்புக்கு அங்கே மார்க்கெட் இருக்கணும், இதெல்லாம் பார்த்ததுனால அப்போ வந்து எனக்கு டென்மார்க் வந்து லைஃப் சயின்ஸ் செக்டாருக்கு ரொம்ப சூட்டபுளாக தெரிஞ்சது. ஸோ அப்போ தான் வந்து நான் டென்மார்க்கை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 2 கான்டினென்ட்ஸை கம்பேர் பண்ணியிருக்கீங்க, யூரோப்பில் ப்ளஸ் ஆஸ்திரேலியாவில். இல்லை அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு வந்து டென்மார்க் வந்து வேறு ஒரு ஆங்கிளில் நான் இங்கே வந்ததுக்கான ரீசன் வந்து ஜாப் மூலமாக தான். எனக்கு இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக அவேர்னஸே ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, நார்மலாக நான் இங்கே படிக்க வரேன் அப்படின்னா ஐஎல்ஸ் எழுதணும், இல்லை டோஃபல் இல்லை ஸ்கோர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மினிமம் மார்க் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்கள் படிக்கிற அந்த லைஃப் சயின்ஸ் கோர்சஸுக்கு இருந்துச்சா? அது இருந்துச்சுன்னா என்னவா இருந்துச்சு? அந்த மாதிரி சொல்லி. எல்லா கோர்சஸுக்குமே ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இங்கே டென்மார்க் இருக்கட்டும், ஏன்னா இந்த 2 கண்ட்ரீஸோட இமிக்ரேஷன் ப்ராசஸ் தான் நான் பார்த்தது. இந்த 2 கண்ட்ரீஸ்க்குமே வந்து ஐஎல்ஸும் இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எக்ஸஸாக பிஆர்இ பிடிஇன்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம் இருக்குது. இங்கே வந்து நான் அதுக்கு அப்ளை பண்ணும்போது, ஆஸ்திரேலியாவுக்கு அப்ளை பண்ணும்போதே நான் வந்து ஐஎல்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணும்போது என்கிட்ட ஸ்கோர் இருந்தது. எவ்வளோ ஸ்கோர் மினிமம் இருக்கணும்? மினிமம் வந்து 6.5 இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரஃபா. ஆமாம், ஓகே. ஸோ ஐஎல்ஸ் ஓகே. வேறு? ஆமாம், ஐஎல்ஸு. அப்புறம் டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நல்ல சிஜிபிஏ வச்சுருக்கணும். யூனிவர்சிட்டிஸை பொறுத்து மாறும். நான் படிக்கிறது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கோப்பன்ஹேகன். அதுலேயும் வந்து வேரியஸ் மேஜரை பொறுத்து மாறும். நான் படிக்கிற பயோடெக்னாலஜி பயோசொல்யூஷன்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸாக இருந்துச்சுன்னா மினிமம் வந்து ஒரு 8 சிஜிபிஏ அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ எடுக்கலை அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இல்லையா, இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்? அப்படி கிடையாது. அதோட ஓவரால் ஹையரிங், அவங்களோட அந்த அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட சொன்னவங்க, நான் பேசினவங்க எல்லாம் 8க்கு மேலே இருந்தாங்க. ஸோ நான் அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். இல்லை புரியல, அது அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இதில் வந்து இன்வால்வ் ஆகும். உங்களோட நீங்கள் என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, எவ்வளவு லைக் ஏதாவது இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருக்கீங்களா, வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே ஓவராலாக இன்க்ளூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது ஏதாவது எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் காண்டாக்ட் பண்ணிங்களா, இல்லை நீங்களே அப்ளை பண்ணிங்களா, எப்படி பண்ணீங்க? இது வந்து ஒரு கற்றுக்கிட்ட பாடம்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது நான் ஒரு ஏஜென்சி மூலியமாக போனேன். ஏன்னா அங்கே வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிடிஎஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஏஜென்சிஸ் தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. பட் இங்கே வரும்போது நான் வந்து எனக்கும் க்ளூ கிடையாது இது ஏஜென்சி மூலிமா பண்ணணுமா இல்லையான்னு. ஸோ அப்போ தான் வந்து நான் ஜென்ரலாக வந்து இங்கே மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணப்போ யூடியூப்பில் வந்து பேக் பேக்கர்ஸ் அக்ராஸ் யூரோப்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து திருப்தின்ற ஒருத்தவங்களை வந்து ஃபியூச்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் கோப்பன்ஹேகனில் திஸ் இயர் பாஸ்ட் அவுட், மாஸ்டர்ஸ் இன் ஃபுட் சயின்ஸ். அவங்களோட இமெயில் ஐடியை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் வந்து மெயில் அனுப்புனேன், இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட ஒரு ஜிமீட் மாதிரியோ ஏதோ ஒரு செஷன் மாதிரி கேட்கலாமா, எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து அவங்க என்ன ஒரு லிங்க்கில் ஒரு ஜிமீட்டில் நாங்கள் மீட் பண்ணோம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லி வேரியஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க மூலியமாகவும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க தமிழ்காரங்க, அவங்க மூலியமாகவும் எனக்கு கொஞ்சம் நிறைய செட் ஆஃப் சர்க்கிள் கிடச்சிது. அவங்க எல்லாரோட அதுக்கடுத்து அந்த திருப்தின்றவங்க அவங்க மேஜராக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இசிடிஎஸ் கன்வர்ஷன், நம்ம ஊர் கிரெடிட்ஸுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் கன்வர்ஷன், அதுதான் எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு. ஓ அப்படின்னா என்னது இசிடிஎஸ்? என்னது இசிடிஎஸ்ன்றது வந்து யூரோப்பில் வந்து ஒரு கோர்ஸுக்கு இவ்வளவு கிரெடிட்ஸ் இருக்குது அப்படின்னு, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இவ்வளவு இருக்கும். பேச்சுலர்ஸ்னால் இங்கே 3 years, ஸோ 180 இசிடிஎஸ் இருக்கணும். மாஸ்டர்ஸ்னால் 120 இசிடிஎஸ். இது இப்போ நம்ம ஊர் சிஜிபிஏ நம்ம ஊர் கிரெடிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட். ஸோ அதை கன்வர்ஷன் வந்து அதுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வந்து அப்போது எனக்கு தெரில. ப்ளஸ் வெப்சைட்லேயே வந்து அதை இப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும், யூனிஃபைடு ஒன்று கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அது மூலியமாக தான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். பட் எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து டிசம்பர் கடைசியில் தான் முடிவெடுத்தேன். ஒரே ஒரு அப்ளிகேஷன் போடுவோம் டென்மார்க்குக்கு, கிடைச்சா போவோம், அப்படி இல்லைன்னா நம்ம பேசாமல் வேலையை பார்த்துட்டு இங்கேயே அப்படி இருந்துருவோம். இழுத்தா மழை போனா இல்லை அது ஓகே தான் அப்படின்னு இல்லை. இருந்தாலும் ஏன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து நம்ம ஊர் காசுக்கு 9,000 rupees. என்கிட்ட அவ்வளோ செலவழிக்கிற அளவுக்கு என்கிட்ட இல்லவும் இல்லை. ப்ளஸ் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுற அளவுக்கு நானும் இல்லை. ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன், 2 அப்ளிகேஷன் போடணும்னு நினச்சேன், ஆர்ஹூஸ் யூனிவர்சிட்டிக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் கோப்பன்ஹேகனுக்கும். பட்
அதுலேயுமே ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு தான் என்கிட்ட எனக்கு மனசு வந்துச்சு. சரி போனால் இந்த 9,000 போயிடும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அதனால் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கோப்பன்ஹேகனில் போட்டேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 9 to 10,000. 9 to 10,000. அது வந்து நீங்கள் 3 கோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த யூனிவர்சிட்டிலே. ஓகே. ஸோ நீங்களே சுயமாக பண்ணுறது வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் தேவையில்லையா? இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய திருப்தியோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு வேறு ஏதாவது அடிஷ்னலாக? எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ராசஸ் தான். எல்லாருமே அவங்களாவே பண்ணிடலாம். மற்ற கண்ட்ரிஸ் அப்படின்னு தெரியல, டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்களே பண்ணலாம். இப்போ இந்த ஊரில் வந்து டேனிஷ் வழிக்கல்வி, டென்மார்க்கில் டேனிஷ் பேசுகிறாங்க, இங்கே இங்கிலீஷ் பேசுகிற ஆளுங்க அங்கே நீங்கள் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன்? இங்கே வந்து எல்லாமே டேனிஷ் டாக்குமெண்டேஷன்ஸ் இருந்துச்சா இல்லை இங்கிலீஷில் இருந்துச்சா? எந்த மொழியில் ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நீங்கள் பார்க்குற? யூனிவர்சிட்டி ஸ்டாஃபும் சரி, மற்ற அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இமிக்ரேஷன் சம்மந்தமாக இன்டர்நேஷ்னல் சம்மந்தமாக இருக்கிறது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் அது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது இல்லை. ஓகே. நானும் கொஞ்சம் நெட்வொர்க் மூலிமா நான் கேட்டப்போ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு வரும்போது. நான் நிறைய பேர்கிட்ட பேசுனதுனால எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது, எங்கெங்கெல்லாம் தப்பாக போகக்கூடும் அப்படின்றத நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டதுனால கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன்டாக பண்ணேன் அதை. இப்போ நீங்கள் அங்கேருந்து அப்ளிகேஷன் போட்டிங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அங்கே அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுது. அப்ளிகேஷன் நீங்கள் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அட்மிஷன் கமிட்டி வந்து உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கலாமா இல்லையான்னு முடிவு எடுக்கும். ஓகே. எடுத்ததுக்கப்புறம் இது டென்மார்க்கில் இருக்க எந்த யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அதுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்டர்நேஷ்னல்ஸுன்றப்போ ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது. ஓகே. அதுனா போர்ட்டல்? அது வந்து மாஸ் எஜுகேஷன் சம்திங் போர்ட்டல் ஒன்று இருக்கும், ஒரு யூனிஃபைடு போர்ட்டல் தான். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டிக்குமே ஒரே போர்ட்டல் தான். நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும். யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து சப்சிக்வெண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் என்ன மாஸ்டர்ஸு இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு அமௌண்ட் பே பண்ணிடுவீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு, அந்த 9,000 to 10,000. அதை வந்து நீங்கள் அவங்க வந்து ஒரு ரிசிப்ட்மாக கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை வந்து இந்த அப்ளிகேஷனில் போட்டு நீங்கள் இதில் வந்து பேச்சுலர்ஸோட மற்ற யூனிவர்சிட்டி டிரான்ஸ்கிரிப்ட்ஸு, ஐஎல் சர்டிஃபிகேட், மற்ற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் அப்லோட், உங்கள் சிவி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா வித்தின் இன்டர்நேஷ்னல்ஸ்க்கு வந்து January 15 தான் டெட்லைன் நினைக்கிறேன் அப்ளிகேஷனுக்கு. ஒரு இன்டேக் மட்டும்தான், செப்டம்பர் இன்டேக் மட்டும்தான், இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஜனவரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 15th அப்ளை பண்ணிங்கன்னா டெட்லைன் முடிஞ்சு February or Marchல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓ, ஸோ 1 or 2 monthsலேயே. ஆமாம். ப்ளஸ் அதுலேயே இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு தனியாக அப்ளை பண்ண வேண்டாம். உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் அட்மிஷன் லெட்டரோடையே ஸ்காலர்ஷிப் வந்துடும். சில நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மார்ச்னா மே வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒருவேளை யாராவது ஸ்காலர்ஷிப் ரிசிபியன்ட் வரல அப்படின்னா டிஃபர் ஆகி வேறு யாருக்காவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ மார்ச்க்குள்ளேயே மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். அது வந்து ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு செமஸ்டருக்கு வந்து அந்த த்ரெஷோல்டு மாதிரி இருக்கா, அளவு மாதிரி இருக்கா, இவ்வளோ பேர் தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லி? ஐ திங்க் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் அப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ நான் கேட்ட வரைக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒருத்தர் தான் கொடுப்பாங்க. ஸோ அது யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணுறது? யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணுறது தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் அந்த வருஷம் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்தாங்க, எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ எனக்கு வந்து புரிஞ்சதுன்னா 2 to 3 months ப்ராசஸிங் டைம் டு கெட் த அப்ளிகேஷன் ப்ராசஸ் த்ரூ. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக எனக்கு என்ன கொஷின் வருதுன்னா, இப்போ எனக்கு கோட்டா கிடைக்கல, ஸ்காலர்ஷிப் இல்லை, ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு லெட்டர் வருது, நீங்கள் வந்து இதான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன், நல்லா சிஜிபி இருந்திருக்கும், ஆனால் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், இல்லை அவங்க அதிகமாக கூட எடுத்துருக்கலாம், எனக்கு முன்னாடி போட்டவங்களோ எனக்கு அப்புறம் போட்டவங்களோ. இப்போ அந்த நிலமையில் இப்போ ஐ எம் ஸ்டில் கோயிங் டு அப்ளை. இப்போ காஸ்ட் ஆஃப் இதுக்கு வரும். இப்போ ஸ்காலர்ஷிப் இல்லை அப்படின்னா எவ்வளோ செலவாகும் இந்த ப்ரோக்ராமுக்கெலாம்? ஜென்ரலாக உங்கள் ப்ரோக்ராம் செலவாகும். ஏன்னா இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஃப்ரீயாக வந்து கோர்ஸ் படிக்க முடியும், எனக்கு லாங்குவேஜ் இருந்தாலும் சொல்கிறாங்க. சின்ஸ் நீங்கள் பண்ண இந்த ப்ராசஸில் எங்கேயுமே லாங்குவேஜே வரல, எல்லாமே இங்கிலீஷில் இருந்துச்சு, விச் இஸ் ஃபேண்டாஸ்டிக். பட் இட் கம்ஸ் வித் அ காஸ்ட். அந்த காஸ்ட் வந்து ரஃபாக ஒரு ஸ்டூடெண்ட் இந்தியாவிலேருந்து வராரு, தமிழ்நாட்டிலேருந்து வராரு அப்படின்னா என்ன காஸ்ட்டு? எஜுகேஷன் டியூஷனுக்கு மட்டும் எவ்வளோ காஸ்ட் ஆகும்? டியூஷனுக்கு மட்டும் மாஸ்டர்ஸுக்கு, நீங்கள் எனக்கு மாஸ்டர்ஸுக்கு மட்டும் தான் தெரியும், மாஸ்டர்ஸுக்கு வந்து 30 lakhs ஆகும். இது வந்து வெறும் ப்ரோக்ராமுக்கு மட்டும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 15 லட்சமா? ஆமாம், ஒரு செமஸ்டருக்கு 7.5 lakhs. நான் 4-5 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த கதையில் 10 லட்சம் இருந்துச்சு, அதுக்குள்ளே இப்போ நிறைய வளர்ச்சி வந்திருக்கு. ஆமாம், 5 lakhs டிஃப்ரென்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவா. வாவ், ஓகே. ஸோ இது வந்து டியூஷன். ஆமாம். டென்மார்க் வந்து ஒன் ஆஃப் தி
ரிச்சஸ்ட் கண்ட்ரி, எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி, ரிச்சஸ்ட் கண்ட்ரி, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், இதுக்குன்னு நிறைய வந்து பேசுகிறோம். பட் இன் ரியல் லைஃப் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஒரு வருஷத்துக்கு சராசரியாக நீங்கள் படிக்கும் போது எவ்வளோ செலவழிச்சிங்க, இல்லை எவ்வளோ செலவாகிறோம்? டென்மார்க்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து கோப்பன்ஹேகன் ஒரு லிங்க்பி இங்கே தான் இருக்குது, ஆல்போக், ஆர்ஹூஸ். நான் இருக்கிற இடம் வந்து கேலன்போக். கேலன்போக்ன்றது வந்து கோப்பன்ஹேகனோட என்னால் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா கேலன்போக் வந்து இட்ஸ் ரிலேட்டிவ்லி சீப்பர் கம்பேர் டு த சிட்டிஸ். கேலன்போக் இஸ் எ டவுன். அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்னு சொல்லலாம். ஓகே, நான் அங்கே இருக்கிறேன். நான் என்ன பே பண்ணுறேன்னா 3500 kronas வந்து பெர் மந்த்துக்கு பே பண்ணுறேன், இன்க்ளூடிங் யூட்டிலிட்டிஸ். 3 ஷேரிங்கில் இருக்கிறேன். ஸோ அந்த காஸ்ட். இதே நீங்கள் தனியாக ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 5,000 to 6,000 kronas அங்கே வந்துடும். ஸோ 50,000 krona வந்து உங்களுக்கு ரஃபாக மேக்ஸிமமாக நான் 4,000 கணக்கு போட்டிருக்கேன். 4,000 சாப்பாடு எல்லாம் சேர்த்து வந்துடும். இது வந்து 50,000 டேனிஷ் kronas ஒரு வருஷத்துக்கு. ஆமாம், இது வந்து உங்களுக்கு அகாமடேஷன் ஃபுட்டுக்கு தான். ஆமாம், ஃபுட்டுமே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, நான் வந்து 3 வேளையுமே சமைச்சு தான் சாப்பிடுவேன். ஓகே, அதனால ஓகே இல்லை அதுதான் சஸ்டைனபிளாக கூட. ஸோ லிவிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50,000. இது வந்து மினிமம், பேர் மினிமம். இது இல்லாமல் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். கோப்பன்ஹேகனாக இருக்கட்டும், கோப்பன்ஹேகனில் வந்து ஸ்டூடெண்ட் டாம்ஸ் இருக்குது, சீப் ஸ்டூடெண்ட் டாம்ஸ். ஒருவேளை அதில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் கம்மியாகும். எவ்வளோ, ஒரு 1000 krona குறையுமா? இப்போ நீங்கள் ஒரு டாம்ல 3000 3,000 kronas ஒரு ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்டே கிடைக்கும். ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய டாமோ இல்லை ஒரு ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்லேயோ 3000 to 4,000 kronaக்குள்ளே கிடைக்கும். டாம்ஸ் மட்டும் தான், சீப்பஸ்ட் டாம்ஸ் மட்டும் தான் இருக்குது. எக்ஸ்பென்சிவும் இருக்கணும். அது ஏரியாவை பொறுத்து. ஊருக்கு அவுட்டரில் இருந்தால் கோப்பன்ஹேகனில் அது ஒரு ரேட்டு, நோரைப்போர்ட் அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு ரேட்டு. ஓகே, அப்போ மோரர்லெஸ் வந்து இப்போ ரேஞ்ச் சொல்லிப்போம், ஒரு 40,000 to 60,000 kronaஸ்க்குள்ளே ஒரு வருஷத்துக்கு செலவாகும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 6 லட்சத்துலேருந்து இப்போ நம்ம டைம்ஸ் 10ன்னு வச்சா கூட உங்களுக்கு 6 லட்சம் வந்துடுது. அதுக்கப்புறம் 2 வருஷம்னா 12 லட்சம் 15 லட்சம்குள்ளே வருது. ஸோ இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ, நீங்கள் 30 லட்சம் டியூஷன் ப்ளஸ் ஒரு 15 லட்சம் 45 லட்சம். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரிப் அடிக்கிறீங்க, இப்படி எல்லாம் போகிறீங்க, இந்தியாவுக்கு போய் வரீங்க அப்படின்னா செலவாகும். ஸோ இப்போ 50 லட்சம் கிட்டத்தட்ட கணக்கு தெரியாமல் வருது. ஆனால் அது அவாய்டபுள். அட் நோ காஸ்ட் யூ கேன் அவாய்ட் திஸ் 40 to 50 lakhs. டிபெண்ட்ஸ். நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், நான் வந்து வேலை பார்க்குறேன் நோ நாட்டிஸ்க் இன்ஜினியரிங்ன்ற கம்பெனியில் ஸ்டூடெண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஸோ நான் வந்த 1 month மட்டும்தான் நான் கொண்டு வந்த காசில் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு 40,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து வந்தது எல்லாமே வந்து என் இன்கம்மை வச்சு என்னால் வந்து என் ரெண்ட்டையும் சாப்பாடையும் என்னால் பே பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் அங்கேருந்து வரும்போதே பிளான் பண்ணிங்களா ஜாப் இங்கே எடுக்க மாதிரி? எனக்கு நான் வந்து அதான் சொன்னேன், நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஏற்கனவே படிக்கிறவங்க, இந்தியாவிலேருந்து வந்தவங்க, அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து எனக்கு ஓரளவுக்கு அவேராக இருந்துச்சு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்ம என்னென்ன பண்ணணும் அதெல்லாம். ப்ளஸ் நான் வந்து அங்கேருந்து வரும்போதே வந்து சக்சீட்லாம் ஆகலை. நான் மேலேருந்தே, நான் இங்கே வந்தது ஆகஸ்ட்டில், பட் நான் மே மாதத்துலேருந்தே அப்ளிகேஷன் போட ஆரம்பித்தேன். ஜூன்லேருந்தே அப்ளிகேஷன் போட்டேன். பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை, கிடைக்கல. ரிஜெக்ஷன் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்மே வந்து நான் என்னோட சிவிலே வந்து இந்தியன் நம்பர் வச்சுருந்தேன். ஸோ ஆப்வியஸாக டேனிஷ் நம்பர் இருந்தால் தான் வந்து டேனிஷ் ஒர்க் பெர்மிட் வேணும். நான் இங்கே இருந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் வரும். நான் அங்கேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாக தெரியவே இல்லை. அதுக்கடுத்து தான் சொன்னாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண முடியும். பட் அதுலேயுமே எனக்கு ஒரு ப்ராக்ரஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணேன். அவங்க வந்து நான் இங்கே வந்த 2வது நாள் எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. பட் நான் வந்து கேலன்போக்கில் இருந்ததுனால அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகவே 2 hours ஆகும் ஒன் வே. ஸோ அது ட்ராவல் வந்து ரொம்ப இன்டென்சிவாக இருக்கிறதுனால அவங்க வந்து இல்லை இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து வரும்போதே ஒரு ஐடியாவோட வந்தால் அட்லீஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை ஏதாவது மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பிளானிங்கோட வர முடியும். ஐடியான்னு இல்லாமல் என்ன மாதிரி அப்ளை பண்ண சொல்லலை, பட் ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டு வர்றது இஸ் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இங்கே நிறைய பேர் இருக்காங்க நமக்கு முன்னாடி வந்தவங்க, நிறைய இங்கே வந்து கேட்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஹெல்ப்னு கேட்டால் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி கம்யூனிட்டிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க இந்தியாவில் இருக்கும்போது? நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பா இல்லை அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா? இல்லை நான் வந்து பீப்புள் டு பீப்புள் தான் கனெக்ட் ஆனேன். நான் முதல்ல ஒருத்தங்க காண்டாக்ட் பண்ணேன், அவங்க இன்னொருத்தங்க காண்டாக்ட் கொடுத்தாங்க, அவங்க இன்னொருத்தங்க காண்டாக்ட் கொடுத்தாங்க. இப்படி தான் நான் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணேன். ப்ளஸ் லிங்க்டின் வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக இருந்துச்சு. இங்கே நான் கேலன்போகை பற்றி வந்து நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பெருசாக எந்த இன்ஃபர்மேஷன் வரல அதர் தென் இண்டஸ்ட்ரீஸ். யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ப்ளஸ் நம்ம நார்மலாக இப்போ ஒரு அப்ராட் கண்ட்ரி எடுத்துக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு சிட்டியோ ஏதோ ஒன்று யூடியூப்பில் சர்ச் பண்ணோம், எதுலேயோ ஆனாலும் அந்த சிட்டியை பற்றி உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு
ஒரு அசம்ஷன் வரும். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த கிளியர் க்ளூவும் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே வந்து அப்சலான்னு சொல்லி ஒரு பேச்சுலர்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் என்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வந்து அப்பப்போ கான்டாக்ட்லேயே இருந்தேன். அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கிற கேலன்பர்கோட ஒரு அசட் ஆர் ஒரு முக்கியத்துவம்னு எதை நினைக்கிறேன்னா, அவங்க வந்து செட்டில்மெண்ட் டீம் வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் கேலன்பர்க்கு எக்ஸ்பர்ட்டாக வரீங்க, ஒரு ஒர்க் வீசாலையோ இல்லை ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் எது வந்தாலுமே வந்து அவங்களோட பாலிசி என்னன்னா எல்லாருக்குமே வீடு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா கம்யூன் வந்து உங்களுக்கு டெம்பரவரியாக ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அதுதான் அவங்க கொடுக்குற அஷூரன்ஸ். ஸோ அவங்க வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. ப்ளஸ் நானுமே என் மூலியமா பேசினவங்க, அங்கே லிங்க்டின்ல கனெக்ட் ஆன அந்த பசங்கள்லாம் அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல வீடு இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி இவ்வளோ ரேட்டு, இல்லை தோராயமாக இவ்வளோ ஆகும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மினிமம் ஜாப் கிடைக்க எத்தனை மாதம் ஆகும், இங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ வந்து எனக்கு ஒரு நாம் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால எனக்கு பெருசாக ஷாக்கிங்காக இல்லை. எனக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, அதாவது இந்த மாதிரியும் பண்ணுற ஒரு ஆள் இருக்காருன்னு எனக்கு நான் உங்கள் மூலமாக புரிஞ்சுக்கிறேன். இப்போ நாம் ஆமாம் இல்லை இந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த கனெக்ஷன் வர்றதுக்கு எத்தனை பேரால் எஃபர்ட் போடுறாங்கன்றது ஒரு கொஷின் இல்லையா? ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த அவேர்னஸ் பில்ட் பண்ணும்போதே அவங்களோட அந்த எஃபர்ட் போடும்போது என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஹோப்லெஸ்ஸாக விடுறவங்களும் இருக்காங்க. இப்போ ஜெர்மனி மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த லாங்குவேஜை முடிங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் வாங்கன்னு சொல்லி ஒரு டோர்வே மாதிரி இருக்குது. டென்மார்க் மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்தியன்ஸோ மக்களோ தமிழ்நாட்டு மக்களோ வந்து மூவ் பண்ணுறது இல்லை அந்த ஜெர்மனி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபோரம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 1 to 1 person to person கம்யூனிகேட் ஆகும்போது இப்போ லிங்க்டின்ல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பீப்புள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா இல்லை ஒரு அது ஐடியா மட்டும் கிடைச்சி? அதாவது இப்போ நான் 100 ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா 100 பீப்புள்கிட்டே நான் கனெக்ட் ஆனான்னு கேட்டால் இல்லை. நான் 100 ரெக்வஸ்ட் கொடுத்ததில் 10 பேர் எனக்கு கனெக்ட் ஆனாங்க, 5 பேர் என்கிட்ட பேசினாங்க, அதில் ஒரு 3 பேரோட இன்றைக்கும் டச்சில் இருக்கேன். சூப்பர். இவ்வளோதான். ஸோ அதாவது நமக்கு தேவை ஒரு ஆள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்ட், அதுதான் நான் பண்ணது. அதான் அது ஒரு எனக்கே நான் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இருந்தேன்னா இது வந்து கோல்ட் அவுட்ரீச்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் டேர்ம்ஸில். ஸோ யூ ஜஸ்ட் டிட் கோல்ட் அவுட்ரீச். அதே மாதிரி லீட்ஸ் அப்படின்றது எத்தனை பேரை போய் ரீச் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நல்லது, வரலன்னு சொன்னால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வந்து இந்தியன்ஸ் இன் கோப்பன்ஹேகன் அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி பிஆர் இன் டென்மார்க் பிஆர் சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குரூப்ஸில் வந்து இங்கே ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்மளோட கொஸ்டின்ஸ்ன்றது வந்து எப்போவுமே வந்து சில்லி கொஸ்டின்ஸ் ஆர் குட் கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே கொஸ்டின்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எக்கச்சக்கமாக கேட்டிருக்கேன், அதில் சில பேர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட்டாக. அவங்க மூலியமாக எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சேன்னா அவங்க வந்து இங்கே 5-6 வருஷமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இன் அண்ட் அவுட் இங்கே தெரியும். ஸோ நான் மேபி லைக் க்ளோத்திங் வாங்குறதுலேருந்து தெர்மல்ஸ் வாங்குற வரைக்கும் எல்லாமே நான் கேட்டு தான் செஞ்சேன் ஆக்சுவலாக. ஓகே, அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் வந்து நான் எல்லாமே என்ன பண்ணுவேன்னா பீப்புளை வந்து எல்லாமே வந்து பீப்புள் ஒப்பீனியனை கேட்பேன். ஸோ அது எனக்கு பிடிக்கும். ஒரு ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு ரிவ்யூவே ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் உங்ககிட்ட அந்த டிஷர்ட் நல்லா இருக்கான்னு கேட்டால் நீங்கள் சரின்னா நான் வாங்கிடுவேன். ஸோ அது என்ன ஒரு கனெக்ஷன் சொல்கிறத எனக்கு ஓரளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். இப்போ நீங்கள் வரும்போது இப்போ ஜாக்கெட் விஷயமா சொன்னீங்கல்ல, என்ன மாதிரி வாங்கணும்னு சொல்லி, இதுக்கெல்லாம் ரஃபா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? அங்கேருந்து வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் பேஸ் பண்ணி வாங்கியிருப்பீங்க. ரஃபா எவ்வளோவா, என்னென்ன மாதிரிலாம் செலவு பண்ணீங்க, என்ன மாதிரி செலவுலாம் உங்களுக்கு இருந்துச்சு? நான் அதிகபட்சமாக ஜாக்கெட்டு எதுலேயுமே செலவு அளிக்கலை. ஏன்னா அதான் நான் சொன்னேன்ல, திருப்தின்ற அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இங்கேயே வந்து சீசனல் சேல் எல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னா. பட் இருந்தாலும் டெக்கத்லானில் ஒரு 1000 rupees ஜாக்கெட் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ளஸ் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் சேர்த்து எல்லாம் மற்ற நம்ம கிச்சன் யுட்டென்சில்ஸ் அண்டு குக்கரு நமக்கு தேவையான எல்லா எசென்ஷியல்ஸும் சேர்த்து இன்னும் ஒரு 10 to 20,000 வந்துருக்கும். நீங்கள் எந்த பீரியடில் வந்தீங்க? சம்மரில் வந்தீங்களா டென்மார்க்கு? ஆகஸ்ட்டில். ஆமாம். ஸோ ஆக்சுவலி அதான் டைமும் முக்கியம். ஏன்னா இப்போ என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் வரும்போது ஃபஸ்ட்டு டென்மார்க் வரும்போது ஃபெப்ரவரியில் வந்தேன். வச்சு செஞ்சிச்சு. நான் ஜாக்கெட்டை வந்து சம்மர் ஷர்ட் மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து நான் படாத பாட்டு இருக்குது. எங்கள் அப்பா வந்து வளர்ற புள்ளடா நீ நல்லா ஒரு சைஸ் பெருசாக போடுறா, நல்லா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்கிறத கேட்டு கொஷினே பண்ணல.
இருக்கிறதுலே பெஸ்ட் பிராண்ட் வுட்லேண்ட்ஸ்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு 5,000 செலவு பண்ணி வாங்கி, அப்போ வந்து நம்ம ஊரில் எதை போட்டாலுமே வந்து வைக்கதான் இருக்கும். ஏர்போர்ட்டில் போகிற வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சு. ஏர்போர்ட்லேருந்து இறங்குறேன், ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஜெர்மனியில் இறங்குறேன். கொஞ்சம் தூரம் ஏரோட்ரோமுக்கு வாக் பண்ணுறோம், அப்போயே குளிராக இருந்துச்சு. ஓகே, நம்ம என்ன ஜாக்கெட் போட்டாலும் குளிர் கொஞ்சம் இருக்க தான் செய்யணும்னு நினச்சிட்டேன். டென்மார்க்கு போகிறேன், வெளியே இறங்கிட்டு 10 நிமிஷம் நின்னேன். மொத்த காற்றும் உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ஜிவு ஜிவு ஜிவுன்னு, என்னடா இது போட்ட ஃபீலே வரலையே, நம்மளுக்கு ஏதோ சொன்னாங்களே குளிர்லாம் நல்லா அடைக்கும்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கல, செம குளிர். அப்புறம் தான் அடுத்த நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது எங்கள் கலீக்கு பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ வந்து ஜாக்கெட்டை ஒழுங்காக வாங்கலை, ஒரு சைஸ் பெருசாக வாங்கியிருக்கிற, நான் என் கையை உள்ளே போகுது, அந்தளவுக்கு வேணால் காற்று உள்ளே போகிற மாதிரி வாங்க கேட்டார். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, காற்று உள்ளே போகாமல் பெரிய ஜாக்கெட் போட்டாலும் சரி சீல் பண்ணுற மாதிரி க்ளோஷர்ஸ் இருக்குன்னு, ரொம்ப டைட்டாக போட முடியலன்னா கூடன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. நம்ம ஊரில் சம்மர் ஷர்ட்ஸ் வாங்குறோன்னா எப்படி இருக்கும், நல்லா வெக்கைக்காக வாங்குற மைண்ட் செட்டில் வாங்கிட்டேன். ஸோ அது ஒரு இது. க்ளவுஸு, ஜாக்கெட்டு இதெல்லாம் வந்து இங்கே வாங்கினீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இது இங்கே வாங்கணும்னா டெஃபினெட்லி இந்தியாவோட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். இங்கே பிராண்டடான க்ளோத்ஸ் இல்லை, நார்மல் க்ளோத்ஸ் வாங்கினாலே நம்ம வந்து 10 தடவை யோசிப்போம். நீங்கள் எந்தெந்த மாதிரி பொருள்லாம் வந்து ப்ரைஸை வச்சு வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருப்பீங்க முதல்ல இங்கே வந்தவொடனே? நான் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி தான். அங்கே அதாவது நான் இங்கே வந்து ரேட்டை பார்த்துட்டு எதையுமே வாங்காமல் இருந்தாலும் தான். நான் ஆகஸ்ட்டில் வந்தேன். நான் ஜாக்கெட் வாங்கினதே ஜான்வரியில் தான். என் 3 மாதம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஜாக்கெட்டே வாங்கினேன். ஐ திங்க் ஜாக்கெட்டும் ஷூஸு க்ளவுஸு இதெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்கெட் வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 4 to 5 years வரும். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஜாக்கெட் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, ப்ளஸ் இந்த வருஷம் தான் வின்டர் நல்லா இருந்துச்சு. நம்ம பேசிட்டு நீங்கள் சொன்னீங்க போன வருஷம்லாம் படாத பாடு படுத்திச்சுன்னு. ஸோ ஒரு -, டிகிரியில் போகுது அப்படின்னா -1 இல்லை, -ன்னு போனாலே ஐயோ எப்பா எனக்கு வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு கஷ்டம் தான் அது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியிலே கிடைக்கும். ஆனால் இட் கம்ஸ் வித் அ காஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட இந்த கான்வர்சேஷனில் வாட் ஐ குட் ஹவ் கேதர்ட் நான் சம்மரைஸ் மாதிரி பண்ணுறேன். ஸோ யூ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங், comparing 2 different countries and ended up moving to Denmark. டென்மார்க் வந்ததுக்கப்புறம் அந்த வரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் யூ பில்ட் a lot of connections with people who are already இந்த கண்ட்ரியில் இருந்தவங்க. அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு then you applied, you spend some money to apply, அப்ளிகேஷன் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ஃப்ரம் யுவர் கிரெடிட்ஸ் ஃப்ரம் இந்தியா டு டேனிஷ் கிரெடிட்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டு then you decided to purchase something. But thank you so much for this segment. ஏன்னா இதில் வந்து we were able to cover a major chunk from selection to moving to Denmark. நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் we will focus on லோகேஷஸ் ஸ்டோரி, என்னெல்லாம் பண்ணார் டென்மார்க்கில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.